டிவிகேக்கு வெறும் சோசியல் மீடியால இருக்கிற சப்போர்ட்டை வச்சு மட்டுமே அவங்க ஆட்சியை புடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. காமன் பீப்புள் கையில இருக்கிற இந்த சோசியல் மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல் than caste, மணி, ரிலீஜியன், ட்ரெடிஷனல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம். தமிழ்நாட்டு அரசியல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு டிசைடிங் ஃபேக்டர் இருந்துச்சு. 1950 நடந்த தேர்தல்ல செல்வந்தர்கள், ஜமீன்தார்கள், பண்ணையார்கள் இவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 1960கள்ல மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய எழுச்சி தான் மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டரா தமிழக தேர்தல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரிஸ்மேட்டிக் இன்ஃபுளுன்ஸ், மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ், பணம், ஜாதி இப்படி நிறைய இது அப்படியே எவால்வ் ஆகி 2020க்கு மேல இப்ப இது சோசியல் மீடியா எரா. இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பு தான் சமூக ஊடகம். 18 வயசுக்கு மேல தமிழ்நாட்டுல இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ற கியூமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளவு தெரியுமா? 3 to 3.5 கோடி. சோசியல் மீடியா மூலமா மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு கட்சிகள் பல கோடிகள் செலவு செஞ்சு சிரமப்படுற நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆர்கானிக்கா கோடிக்கணக்கான மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் எந்த விதமான போஸ்டிங்குமே இல்லாம தன்னார்வமா அவங்களே கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஷேர் பண்றாங்க. தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு நிறைய மக்கள் அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, அதை தாண்டி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆளும் ஆண்ட கட்சிகள் மீதான வெறுப்பை கொண்டவர்கள், மாற்று அரசியலை தேடும் மக்கள், ஊழல் கலாச்சாரத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாரும் விஜய் அப்படிங்கிற ஒரே புள்ளியில இணையறாங்க. சோசியல் மீடியா இஸ் த கேம் சேஞ்சர். இதோட இம்பாக்ட வர எலெக்ஷன்ல பாப்பீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.